ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளோட விரல்களை சாப்பிட்ட பிறகு சிலர் வந்து நல்லா சூப்பி நக்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு நன்மை இருக்குதா? இது வந்து கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம வீடியோவுக்கு பார்க்குறீங்க, புது நண்பராக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையாக புரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கை விரலை இது வரைக்கும் நீங்கள் நக்கி சாப்பிடலாம் அப்படின்னா இனிமேல் அதை உங்கள் விரலை வந்து நல்லா சூப்பி நல்லா சாப்பிடுங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முழுசாக பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய கை விரலை இப்போ நிறைய பேர் வந்து கை விரல் வந்து இப்படி சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஒவ்வொரு விரலாக வந்து சுப்பி சுப்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால நம்ம வந்து சிலர் வந்து பார்க்குறதுக்கு என்னடா இந்த பையன் இந்த மாதிரி சாப்பிட்றானே, யாரா இந்த பையன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய மனசை வந்து புண்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் சிலருடைய பழக்கங்கள். ஸோ இது வந்து கெட்ட பழக்கமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் வந்து ஒரு நல்ல பழக்கம் தான். ஸோ அதை பற்றியே நாம் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை விரல்களை வந்து நீங்கள் சூப்பி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கை விரலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியா, அதாவது கை விரலில் தான் நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, நோய் இதெல்லாம் நிறைய நமக்கு உள்ளே போகுது, வாய் வழியாக உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இருக்குது. இருந்தாலும் உங்கள் கைகளை கழுவி விட்டு அந்த கைகள் மூலமாக நம்ம சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த கைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குழம்பு சோறு வேறு என்னவா இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் வந்து ஒரு சில பாக்டீரியா வந்து உருவாகும். சரிங்களா? நம்ம விரலில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த பாக்டீரியாஸ் வந்து ஒரு நல்ல பாக்டீரியா. இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கும். சரிங்களா? முதல் விஷயம் வந்து செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதற்கு அடுத்து இதே போல் நம்ம வந்து சாப்பிடும்பொழுதும் நம்மளுடைய கைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சில பாக்டீரியாஸ் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ இதனால் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து தப்பு இல்லை, கண்டிப்பாக தாராளமாக வந்து உங்களுடைய விரலை சுற்றி சுற்றி சாப்பிட்லாம். அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விரல்கள், நம்மளுடைய விரல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விரலுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு வந்து டைரெக்டாக நேரடியாக வந்து நம்ம மூளைக்கு போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பம் வந்து அந்த நரம்பு வழியாக சென்று உங்களுடைய மூளையில் வந்து போய் சரி தயாராகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு, சாப்பிட்ட உணவு வந்து சாப்பிட்டாங்க, நம்ம வந்து இதை செரிமானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நரம்பு மண்டலம் வழியாக வந்து மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாலக்கணக்காக வந்து நம்ம கை விரல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த விரல் சூப்புற பழக்கத்தை வந்து நிப்பாட்டிடாதீங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பிறந்தது வந்து விரலை சூப்பிட்டே இருப்பாங்க. என்ன நம்ம வந்து ஒரு பெரிய தப்பாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து அதே போல் தான் இது வந்து அவங்களுடைய செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து சிறு வயசுலேருந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு தவறாக ஒரு விஷயமாக வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து நம்ம பழகிட்டு வரோம். ஸோ இந்த பழக்கத்தை இன்னைக்கோட இருந்துச்சுன்னா நீங்கள் நிப்பாட்டிட்டு நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு முடிச்ச உங்கள் தட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு சுத்தம் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு எந்த ஒரு உணவையும் வேஸ்ட்டு பண்ணாத நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடிங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்கள் கைகளில் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மசால், அந்த கீரை, சோறு, சாப்பாடு, கறி, சிக்கன் எதுவாக இருந்தாலும் சரி, அது போக வேறு நிறைய கையில் ஒட்டியிருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கைகளில் ஒட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்றத விட அது வந்து ஒரு கெட்ட பழக்கம். ஸோ அதை விட நம்ம வந்து நம்ம இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கையான ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லாம் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்க, நம்ம தான் கையில் சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த கையில் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கைகள் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்டீரியா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், பசியை வந்து தூண்டக்கூடிய சக்தி இருக்குது, அப்புறம் செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் கைகளோட விரலை சூப்பி சாப்பிட்றது வந்து நல்ல விஷயம்தான். இது வந்து ஒரு கெட்ட தவறான ஒரு செயல்னு நினைக்காதீங்க. ஸோ இனிமேல் யார் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அருவருப்பாக நினைக்காதீங்க. நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கை சூப்பி சாப்பிட்றத, கையை நக்கி சாப்பிட்றத வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கடைபிடிங்க. நன்றி நண்பர். மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.